நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டிக்கு அருகில் உள்ள பாப்பனம் என்ற கிராமத்தில் இருக்கேன். இந்த பாப்பனம் கிராமத்தில் வந்து எதுக்காக வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, வழிப்போக்கு மண்டபம். வழிப்போக்கு மண்டபம் வந்து முன்காலத்தில் அரசர்கள் அமைச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரங்களில் ஒரு வழிப்போக்கு மண்டபமும் ஒரு அன்னதான சித்திரமும் அமைச்சிருவாங்க. ஏன்னா அந்த நெடுதூர பயணம் வராங்க இல்லையா, அவங்க அங்கே உட்காந்து இலைப்பாரிட்டு சாப்பிட்டு போகணுக்காக மன்னர்கள் அமைச்சது தான் அந்த வழிப்போக்கு மண்டபம். இந்த வழிப்போக்கு மண்டபம், இங்கே இருக்கிற வழிப்போக்கு மண்டபம் ரொம்ப பழமையானதும் தொன்மையானதும் கூட. இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த வழிப்போக்கு மண்டபம் எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்புவனம் வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு கோயில் இருக்குது. அங்கே புஷ்பனேஸ்வரர் கோவில் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா திருச்சுழியில் பூமிநாத சுவாமி கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த வழியாக போகும்போது இந்த மண்டபத்தை தங்கணுன்றதுக்காக, அதாவது இதில் இந்த திருச்சுழி வந்துட்டு திருப்புவனம் இந்த வழியாக போகிறதுக்காக அந்த மண்டபத்தை கட்டியிருக்கிறாங்க. இது வந்து ரோடு பாருங்களேன், ரோடை பாருங்கள், இதான் ரோடு. இது இப்போ புதுசாக படப்பட்ட ரோடு. ஆனால் அந்த காலத்துலேயே இந்த இதில் பாதை இருந்திருக்கு. அந்த பாதை இருந்த கடையாமல் நம்ம வழிப்போக்கு மண்டபம் இருந்திருக்கு. இந்த வழிப்போக்கு மண்டபம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானதும் தொன்மையானதும் கூட. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அது வந்து இப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குங்க. பாருங்கள், எழுதி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வழிப்போக்கு மண்டபம் பாப்பனம். இங்கே உள்ள ஒரு கிணறு வேறு இருக்குது சொல்கிறாங்க. உள்ள அந்த கிணறு, ஏன்னா இப்போ எடுத்து வேலி போட்டாங்க. இப்போ உள்ளே பார்க்க முடியாது, வெளியிலேருந்து பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்களேன், இதுதான் அந்த மண்டபம் தெரியுதுங்களா. நல்லா வேலி போட்டு பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபத்தை பாருங்கள். உள்ள கல்வெட்டெலாம் காணப்படுதுன்றாங்க. இந்த மண்டபத்தில் அதிகமான சிற்ப வேலைப்பாடுகளும் அரசருடைய சிற்பங்களும் புடைப்புச் சிற்பங்களும் இங்கே இருக்கதா சொல்கிறாங்க. இந்த மண்டபத்தை பாருங்கள், மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த குரங்குகளோட அமைப்பு கூட அதில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி ஒரு தூண் மண்டபம் மாதிரியும் உள்ளே வந்து தங்கும் அறைகள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இது வெளிப்புற தோற்றம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாருங்களேன், இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அமைப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து வெளிப்புற தோற்றமாக இருக்குது. இது வந்து வெளிப்புற தோற்றம். உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பாதை தெரியுதுங்களா. அந்த பாதை வழியாக தான் உள்ள அதாவது ஒரு தங்குறதுக்கு அறைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் மிக்க கலைநயமான மண்டபம்னு பாருங்கள். ஒரு கிணறு தான் சொல்கிறாங்களா, அந்த கிணறு வந்து இந்த பக்கம் இருக்குது. இந்த தெரியுது பார்த்திங்களா, அந்த பக்கம் தான் ஒரு கிணறு இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த கிணத்துல குடி தண்ணிக்காக தண்ணி அங்கே இருக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதை எடுத்துக்கிறது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே இதில் நந்தவனங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா தெரியும். இந்த கல்வெட்டு வந்து வெளியில் காணப்படுது பாருங்கள். ஒரு கொத்துக்கல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த கல்லை தான் அதில் கல்வெட்டுக்கள் காணப்படுது. இந்த மண்டபம் எவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. மேலே இருக்க சிற்பங்கள்லாம் பாருங்களேன் எப்படியா இருக்குது. உள்ளே வந்து பாருங்கள், 2 சைட்லேயும் ராஜா சிற்பம் இருக்கும். அதை வந்து பார்த்தா தெரியும். எப்போ திறந்து விடுவாங்கன்னு தெரியல. உள்ளே வந்து அதிகமாக சிற்ப வேலைப்பாடு மிக்க தூண்கள் காணப்படுது. இது வந்து ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டபத்துக்கு மேலே பாருங்கள், நிறைய குதிரை சிற்பங்கள்லாம் வந்து காணப்படுது. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மண்டபம் பார்ப்பதற்கு. நீங்களும் காரியாபட்டி சைடு வந்தீங்கன்னா இந்த பழமையான மண்டபத்தை பாருங்கள். ரொம்ப அற்புதமான மண்டபம். இதெல்லாம் வந்து அரசர்கள் வந்து நம்மளுக்கு விற்று சென்ற காலச்சுவடுகளாக தான் அதை பார்க்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு வழிப்போக்குகளுக்கு கூட அன்றைக்கி வந்து அரசர்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மண்டபங்களை உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த மண்டபத்தோட மேல் பக்கத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேல் பக்கம் பூரா பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக கம்பி வேலி போட்டு ரொம்ப பாதுகாப்பாக இந்த மண்டபத்தை அதை பொக்கிஷம் போல் பாதுகாத்துட்ருக்காங்க தமிழ்நாடு சர்க்கார். நீங்கள் இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள், இந்த மண்டபத்தை பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். மண்டபம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள்.